சின்னதுரையா வீட்டுல இருந்து பால் வந்திருக்குங்கம்மா. ஊத்திட்டு போங்க. நேத்து நீராகாரத்துல கள்ள கலந்து என்ன கவுத்துட்டீங்கல்ல, இன்னைக்கு உங்க வீட்டு பால்ல தண்ணிய கலந்து உங்களை எப்படி கவுக்குறேன்னு பாருங்க. பாவங்க அந்த பொண்ணு, அதுதான் அப்படி விளையாட்டுக்கு செஞ்சதுன்னா நானும் அப்படி செஞ்சிருக்க கூடாது. என்ன திடீர்னு அந்த மொளா அப்படியே சப்போர்ட் பண்ற? பொண்ணுங்கன்னா அப்படித்தாங்க இருக்கணும். சிட்டுக்குருவியாட்ட எந்நேரமும் சுறுசுறுப்பா இருக்கணும், சும்மா மந்தியா இருக்க கூடாதுங்க. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு கூட தான் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது. பரீட்சைக்கு படிக்கிறப்ப கூட ஏதாச்சும் விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டு இருப்பாளாம். ஆனா கடைசியில முத மார்க் இவ தான் வாங்குவாளாம். இவ கெட்டிக்காரி மட்டும் இல்ல, துணிச்சல்காரியும் கூட. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவாளாம். வாமா மிளகா, அப்படி இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தான். உனக்கு 100 ஆயுசு. இப்படி பசும்பால்ல படி கணக்குல தண்ணி கலந்து கொடுத்தா எப்படி 100 ஆயுசுக்கு வாழறது? எங்க வீட்டு பால்ல தண்ணியா இருக்கவே இருக்காது. அப்படி இருந்திருந்தா வாங்கிட்டு போனவங்கள உன்ன மாதிரி வந்து கேட்டிருக்கணும்ல. என்னமோ நானே எங்க வீட்டு பானையில இருந்து தண்ணி எடுத்து உங்க வீட்டு பால்ல கலந்து வேணும்னே சண்டைக்கு வந்த மாதிரி பேசுறீங்களே. இத பாருங்க, இந்த புஷ்பவலி ஒண்ணு பயந்தாங்கொழி இல்ல. தப்பு யார் செஞ்சாலும் தட்டி கேட்காம விட மாட்டா.